மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,850 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக தொடர்கிறது. தமிழ்நாட்டுக்கு எதிராக அனைத்தையும் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு கேட்கும் பாஜக. துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு திரட்டும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். ஜெகதீப் தன்கரின் நிலைமை சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் ஏற்படலாம் என திருமாவளவன் எச்சரிக்கை. தமிழர் என்பதை விட ஆர்எஸ்காரரான சிபி ராதாகிருஷ்ணனை மற்ற இயக்கங்கள் ஆதரிக்காது என பே. சண்முகம் கருத்து. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவே சுதர்ஷன் ரெட்டிக்கு வாக்களிப்பார். மண்ணை நேசிப்பவராக இருந்தால் சந்திரபாபு மனம் மாற வேண்டும் என செல்வ பெருந்தகை கருத்து. கூட்டணி ஆட்சி என நத்தம் விஸ்வநாதனும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி என சீனிவாசனும் ஒரே கூட்டத்தில் பேச்சு. கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடிதான் என அதே கூட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன். பிஇ பிடெக் படிப்புகளுக்கான பொறியியல் துணை கலந்தாய்வு நிறைவு. கடந்த ஆண்டை காட்டிலும் 30,000 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கை. திருச்சி துறையூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்யவிருந்த பகுதி வழியே சென்ற ஆம்புலன்ஸ். ஓட்டுநர் உதவியாளரை தாக்கிய அதிமுகவினர் ஆம்புலன்ஸை விரட்டியடித்ததால் பரபரப்பு. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க ONGC நிறுவனத்துக்கு அனுமதி. உத்தரவை திரும்ப பெற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் வாழை இலை விலை கிடுகிடு உயர்வு. 200 இலைகள் கொண்ட ஒரு கட்டு 400 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக விலையேற்றம். கள்ளக்குறிச்சியில் சரத்குமாரின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பங்கேற்பு. திடீரென மழை பெய்ததால் நாற்காலிகளை கையில் வைத்துக் கொண்டு நின்ற தொண்டர்கள். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருகே தங்கும் விடுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். வாக்கு திருட்டை தொடர்ந்து பதவி பறிப்பு மசோதா மூலம் அதிகார திருட்டு. ஜனநாயகத்தை தகர்க்கும் பாஜகவின் புல்டோசர் கலாச்சாரம் என கார்கே கடும் தாக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெறப் போவதில்லை என ஆம் ஆத்மியும் அறிவிப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதியை தொடர்ந்து கெஜ்ரிவால் கட்சி முடிவு. விண்வெளிக்கு முதலில் பயணித்தது அனுமான் என ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியதால் சர்ச்சை. பள்ளி மாணவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் என ஒருமித்த குரலில் எதிர்த்ததால் பரபரப்பு. ராஜஸ்தானில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2ஆக பிளந்த விளைநிலங்கள். தொடர் கனமழையால் அணை நிரம்பியதால் வீடுகள் கட்டடங்களை அடித்துச் சென்ற வெள்ளம். ஆந்திராவில் மகனுடன் முதன்முறையாக பயணம் செய்த விமானியின் தாய். விமான பயணத்தில் தாயை கௌரவித்த விமானியின் நெகிழ்ச்சி காட்சி. My mother is traveling for the first time here with me. Please give a big round of applause.
It is my mom who stepped forward and stood behind in every struggle, sleepless night, and also, of course, education loan EMI as well. Because of her, I'm standing here as a captain, flying the plane with 4 stripes, taking all the responsibilities. விலை குறைவாக கிடைக்கும் இடத்திலேயே கச்சா எண்ணெய் வாங்குவோம் என இந்தியா உறுதி. அமெரிக்காவின் வரி விதிப்பு அநீதியானது என ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் சாடல். அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு அடிபணிய முடியாது என ஈரான் திட்டவட்டம். யுரேனிய செறிவூட்டல் தொடர்பாக ஐரோப்பிய வல்லரசுகளுடன் மீண்டும் பேச காமேனி திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.